வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வஉசி, சுப்பிரமணிய சிவா, வாவேசு, ஆஷ் மர்டர், ஆஷ் படுகொலை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதியார் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பாரதியார், இப்போ பார்த்த வஉசி, சுப்பிரமணிய சிவா, வாவேசு, நீலகண்ட பிரம்மச்சாரி, வாஞ்சிநாதன், இவங்களில் 2 பேர் கண்டிப்பாக கொஷினில் இருப்பாங்க. இவங்க இல்லாமல் கொஷின் பேப்பர் செட் பண்ண முடியாது. அப்போ 2 கொஷின் கன்ஃபார்மாக கேட்கக்கூடிய ஏரியா. அப்புறம் கமெண்டில் பார்த்தேன், வாய்ஸ் ரொம்ப லவுடாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தீங்க. நார்மலாக நான் மெதுவாக தான் பேசுவேன், ஆனால் போர்டு முன்னாடி நின்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு லவுட் ஆயிடுது. அதை ரெடியூஸ் பண்ணிக்க இந்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்னொரு பிரச்சனை என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு சப்ஜெக்டை மட்டும் தனியாக எடுக்க வராது. ஒன்றை பேசும்போது ஒரு ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரபி அந்த மாதிரி ஒரு மாதிரி கலந்து மறந்து போயிருமே அப்படிங்கிற பயத்தில் எல்லாத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பேன். அதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வஉசியை பற்றி பார்க்கணும்னா, இவருக்கு 40 ஆண்டு சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி, திருநெல்வேலி நீதிபதி பின்கே, அவர் சொல்கிறாரு, வஉசியினுடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாடலையும் கேட்டால் செத்த பிணம் உயிர்த்தெழும், 5 நிமிடத்தில் நாடு விடுதலை பெறும். இப்படி சொல்லிட்டு எதுக்குப்பா 40 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குற? 40 இயர்ஸ். 1908 அரெஸ்ட் பண்ணுறாங்க, மார்ச் மாதம். ஜூலை மாதம் இவர் தண்டனை கொடுக்குறாரு. 3 மாதத்தில் ட்ரையல் முடிச்சு 40 வருஷம் உங்களுக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறாங்க, இரட்டை ஆயுள். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாங்கன்னா, 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது, அப்பீல்ல 6 வருஷமாக குறைக்கிறாங்க. அந்த 6 வருஷமுமே 5ஆம் ஜார்ஜ் வருகையை முன்னிட்டு 1912 ரிலீஸ் பண்ணுறாங்க, 4 வருஷத்தில். அப்போ இதில் 2 வருஷம் சொல்கிறேன். ஒன்று 1908, 1908 வஉசி கைது செய்யப்படுகிறார். 1912 வஉசி விடுதலை செய்யப்படுகிறார். இந்த 4 வருஷம் அவருடைய சகாப்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். வஉசினா யாரு, அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? கிட்டத்தட்ட 33 கேள்வி அவரை பற்றி மட்டும் கேட்டிருக்காங்க. 33 வித்தியாசமான கேள்வி இல்லை, ஒரே கேள்வியே 30 தடவைக்கு மேலே கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு கேள்வியை. அப்போ அவ்வளவு முக்கியமானவர். அதில் இந்த இயரை பார்த்தோம்னா, நான் எக்கனாமி எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், நேச்சர் ஆஃப் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தினுடைய தன்மை, இயல்பு அப்படின்னு நமக்கு ஒரு பாடம் இருக்குது. அதில் இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை எடுத்துட்டோம். கம்யூனிசமும் இருக்கும், கேபிட்டலிசமும் இருக்கும். கம்யூனிசம்னா என்ன? பொது உடைமை அப்படிங்கிறது. அதனுடைய தந்தையா சொல்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா காரல் மார்க்ஸ், டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர். இப்போ காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் லண்டனில் புரட்சி வெடிக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறார். ஏன்னா தொழில்மயமாதல், இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஒரு ஃபேக்ட்ரி, இன்னைக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, இந்த ஃபேக்ட்ரியில் லேபர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா என்ன, மிஷினாக இருக்கும். மிஷின் இருக்கிற இடத்துல போய் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு திரும்பி வருவாங்க. இந்த மாதிரியான ஃபேக்ட்ரி, மிஷின் உலகத்திலேயே முதல்ல 1750களில் தான் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி அப்போ ஃபேக்ட்ரி கிடையாது, மிஷின் கிடையாது. இதுக்கப்புறமா என்னன்னா, அதுக்கு முன்னாடி அப்போ எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான். மிஷின் வரும்பொழுது தான் எல்லாரும் போய் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிறவங்க ஃபேக்ட்ரி சுற்றி வர தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு லீவு கிடையாது, 7 நாள் வேலை செய்யணும், எல்லா நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், கொஞ்ச நேரம் விடுவாங்க தூங்குறதுக்கு. ரொம்ப கொடுமையான ஒரு நிலைமை. அப்போ இந்த இடத்துல புரட்சி வெடிக்குமா வெடிக்காதா? தங்குறது, சாப்பிட்றது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஹைஜீனே கிடையாது. இதைத்தான் காரல் மார்க்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு, புரட்சி வெடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் புரட்சி வெடித்தது லண்டனில் இல்லை, ரஷ்யாவில் 1917. அப்போ காரல் மார்க்ஸ் சொன்ன கம்யூனிசத்தை, தியரியாக இருந்ததை லெனின் அப்படிங்கிறவர் ரஷ்யாவில் ரஷ்ய புரட்சி பண்ணது 1917. தொழிலாளர்களை வச்சு போராட்டம் பண்ணணும். இன்னும் ரஷ்யாவில் ஃபேக்டரி கிடையாது. லெனின் வச்சு பண்ணது பார்த்தோம்னா விவசாய தொழிலாளர்கள். அப்போ ஃபேக்டரியில் நினைச்ச போராட்டம் ஒரு விவசாய தொழில வருது. அப்பனா என்ன தேவை? தலைவன் தேவை, போராட்டத்துக்கு தலைவன் தேவை. அப்போ இந்த இடத்துல 1908 1500 பேரை வேலையை விட்டு வேலை நிறுத்த போராட்டம் செய்ய வச்சிருக்கார் வஉசி. இதனால தான் பிரிட்டிஷ் பயந்துருக்காங்க. 40 வருஷம் சிறை தண்டனை அவர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2024க்கான சாகித்ய அகாடமி விருது ஏஆர் வெங்கடாச்சலபதி. எதுக்காக? திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக, 1908 அப்படிங்கிற ஒரு நூலுக்காக. இதை பற்றி எழுதினவருக்கு சாகித்ய அகாடமி. இதை பற்றின எஸ்டிமேஷன் மின்கே கொடுத்துருக்காரு பாருங்க. இவருடைய பேச்சை கேட்டால் செத்த புணம் உயிர்த்தெழும் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் இருந்திருப்பாரு? தூத்துக்குடியில் ஒரு லீடிங் அட்வொகேட், திருச்சியில் படிக்கிறாரு, தூத்துக்குடியில் அட்வொகேட்டாக இருக்காரு. பிரிட்டிஷுக்கு எதிர்த்து 2 கப்பல் வாங்கி விடுறாரு. சுதேசி இயக்கத்தினுடைய தவப்புதல்வன் அப்படிங்கிறாங்க. சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்த தவப்புதல்வன் வஉசி.
இந்த 2 கப்பல் வாங்கவும் பிரிட்டிஷ்க்கு வந்து சேலஞ்ச், எக்கனாமிக் மைட்டை சேலஞ்ச் பண்றதுனால கூடயே இவருக்கு சீடரா சுப்பிரமணிய சிவா சேர்றாரு. இவருடைய பேச்சை கேட்டு லெனினுக்கெல்லாம் முன்னாடியே தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. அப்ப தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சப் கலெக்டர் ஆஷ் பயந்துருப்பாரா இல்லையா? அப்ப ஆஷ் வந்து மிரட்டுறாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. திருநெல்வேலியில இதே மாதிரி போராட்டம் பண்றாங்க. பிபின் சந்திராவை ரிலீஸ் பண்றாங்க. பிபின் சந்திராவுடைய விடுதலை நாள் 1908 மார்ச் மாதம் 9ஆம் தேதி. இந்த மார்ச் 9ஆம் தேதியை சுயராஜ்ய நாளாக ஸ்வராஜ் டேவா கொண்டாடணும். அது சுதேசி தினம், சுயராஜ்ய தினம் அப்படிங்கிறாங்க. கொண்டாடணும் சொன்ன உடனே தூத்துக்குடியில பர்மிஷன் கிடையாதுங்கிறாங்க. சரி, தூத்துக்குடி இல்லாட்டி பரவாயில்ல, திருநெல்வேலியில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே திருநெல்வேலி கலெக்டர் விஞ்சு கூப்பிட்டு பேசுறாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதை பாரதியார் எழுதுறாரு, தேசபக்தன் ஆங்கிலேயனுக்கு சொன்னது, ஆங்கிலேயன் தேசபக்தனுக்கு சொன்னது அப்படின்னு. இவங்க 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை. போராட்டத்தை கைவிட முடியாது, நான் அப்படித்தான் பேசுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. மார்ச் 12ஆம் தேதி வஉசியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜூலை மாதம் தண்டனை 40 ஆண்டுகள், 40 இயர்ஸ் இரட்டை ஆயுள் தண்டனை தேச துரோக குற்றத்துக்காக. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கோயம்புத்தூர் ஜெயிலில் செக்கிழுக்கிறார். மாட்டெல்லாம் அவுத்து விடுங்க, இவரு செக்கிழுப்பார். செக்கிழுக்கிறார். செக்கிழுத்த செம்மல் கோயம்புத்தூர், கண்ணனூர். அதுக்கப்புறம் 1912 ரிலீஸ் பண்றாங்க. இப்ப இவரை அரெஸ்ட் பண்ணும் பொழுது மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிருக்கு. யாருமே கூப்பிடாம தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த போராட்டம் துப்பாக்கி சூட்ல 4 பேர் செத்து போறாங்க. அப்ப இந்த போராட்டத்துக்கு எல்லாம் காரணம் அந்த கலெக்டர் ஆஷ். அந்த கலெக்டரை கொல்லணும். 1911 ஜூன் மாதம் 17ஆம் தேதி தன்னுடைய மனைவியோட கொடைக்கானலுக்கு பசங்களை பார்க்க போறார் ஆஷ். மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷை சுட்டு கொண்டுட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிறார் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் ஒருத்தர் இன்னைக்கு இல்லை, சுட்டுட்டு செத்துட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நின்னோம்னா மணிக்கு ஒரு தடவை வாஞ்சி மணியாச்சி வாஞ்சி மணியாச்சி வாஞ்சி மணியாச்சி சொல்லிட்டே இருப்பாங்க. யார் அந்த வாஞ்சி மணியாச்சி? வாஞ்சிநாதன் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ஆஷை வந்து கொன்னுட்டு வஉசிக்கு தகவல் சொல்றாங்க. சந்தோஷமா இருக்குப்பா அப்படிங்கிறாரு. ஆனா பாரதியார் அதை விரும்பல. தவறு செய்து விட்டாய் வாஞ்சி, அவன் வெக்கேஷனுக்கு போகும்போது ஏன் சுட்ட? தவறு இல்லையா? குழந்தைங்களை பார்க்க போறான்ல, அந்த நேரத்திலேயே நீ போய் சுடுறது என்ன இருந்தாலும் துப்பாக்கி வந்து சரியான பதில் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஆஷ் படுகொலை, சுப்பிரமணிய சிவா, வஉசி இவங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அந்த அளவுக்கு அது பீக்ல இருந்திருக்கு. அது வந்து சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கத்துல இவர் வந்து கப்பல் வாங்கி விட்டது, பிரிட்டிஷ்க்கு அதை பிடிக்கல, இவரை அரெஸ்ட் பண்ணது, அதனால ஏற்பட்ட கலவரம், அந்த கலவரத்தை அடக்கிறதுக்காக கலெக்டர் செஞ்ச வன்முறை, இதுக்கப்புறமா வந்து அவரை கொன்னது, தென் அதுக்கப்புறம் நடந்த கேஸ், இது எல்லாமே கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். முதல் கேள்வி, வஉ சிதம்பரனார் பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் சரியானவை எது எவை? திலகரின் சீடர் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னணியில் இருந்தனர். 2 பேர் நேஷனல்ல காங்கிரஸ் கட்சி 1885 வரும்பொழுது, ஒருத்தர் கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதி. அவருடைய மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக திகழ்ந்தவர். முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். யாருன்னு பார்த்தோம்னா VS ஸ்ரீனிவாசனார். அதே மாதிரியே நேஷனலிசத்தில் எக்ஸ்ட்ரீம் பேஸ் தீவிர தேசியவாதம், அதுல திலகர் இருக்காரு. திலகருடைய வழக்கரமாக திலகருக்கு ஈக்குவலா இங்க இருக்கவர் வஉசி. வஉசிக்கு ஒரு ரைட் ஹேண்டு ஒட்டப்பிடாரம் மாடசாமி. இந்த மாடசாமி எல்லாம் பார்த்தோம்னா ஆஷ் கொலைக்கு அப்புறம் அவரை பிடிக்கவே முடியல, எங்க போனாரு இப்போ வரைக்கும் தெரியாது. சரியா? அப்ப திலகரின் சீடர் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் இருந்தாங்கன்னா சரியான ஒண்ணு. இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை. நேர்மையா இருந்திருக்காரு. இவர் நினைச்சிருந்தா ஒரு வசதியான வக்கீலாவே இருந்திருக்கலாம், கப்பல் வாங்கி அந்த கப்பலை வச்சே சம்பாதிச்சிருந்திருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு ஒரு சேட் ஸ்டோரி வஉசியோடது. ஏன்னா 1912 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் கைது பண்றாங்க. பிணைய தொகையா நிறைய பணத்தை கட்டுறாரு. இதுக்கப்புறமா தான் 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது. ஒத்துழையாமை இயக்கத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை. காந்தியை ஏத்துக்கிறார், நான் கோஆபரேஷனை ஏத்துக்கல. 1930 சட்ட மறுப்பு இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் நடக்குது, அதுலயும் கலந்துக்கல. 1936 இறந்து போறார் நவம்பர் மாசம் 18ஆம் தேதி. ரொம்ப வருத்தமானது என்னன்னா, இவரை அரெஸ்ட் பண்ணும் பொழுது இருந்த கூட்டம், மிகப்பெரிய கலவரம் 1908. விக்ரம் வேதான ஒரு படத்துல இன்ட்ரோடக்ஷன் சீன் வரும். விஜய் சேதுபதி சார் கையில வடை எடுத்து நடந்து வருவாரு, மொத்த போலீஸ் போர்ஸ் ரெடி ஆவாங்க அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக. அப்படியே பிஜிஎம் போட்டு பார்த்தோம்னா கூஸ் பம்ப்ஸா இருக்கும் அவர் நடந்து வர்ற சீனு. அதே மாதிரி
1912 வஉசியை ரிலீஸ் பண்ணும்பொழுது பிரிட்டிஷ் பயந்துருக்காங்க. அவர் ஜெயில விட்டு வெளியே வந்தா மொத்த திருநெல்வேலி தூத்துக்குடியே வந்து கதி கலங்கி போயிடும். அப்ப கண்டிஷன்ல விடுறாங்க, தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் போகவே கூடாது. அதனாலதான் அவர் சென்னை வர்றாரு. ஆனா என்ன பியூட்டினா, அவர் ரிலீஸ் ஆகும் பொழுது யாருமே போகல. 1936 இறந்து போறார் நவம்பர் 18 அந்த நாளை தியாக திருநாள் அப்படின்னு இன்னைக்கு வச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசு வஉசியினுடைய நினைவுனால தியாக திருநாள் வச்சிருக்கிறோம். இதே மாதிரி தான் சுப்பிரமணிய சிவாவுக்கும் அவருடைய இறப்புக்கும் யாரும் போகல. தொழுநோயெல்லாம் வாங்கிட்டார் அவர். முதல் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மூணாவது பாருங்க, இவர் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திடமிருந்து கப்பல்களை வாங்கினார். இங்கிலாந்துக்கு எதிராகத்தான் அவர் வேலையை பார்க்கிறார். 2 கப்பல், காலியோ, இன்னொன்று வந்து லாவோ. ஒரு கப்பலை தமிழ்நாட்டிலே வாங்கிடுறாரு. இன்னொரு கப்பல் வாங்குறதுக்கு ஒரு பாம்பே வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அப்ப பிரான்ஸ் நாட்டு கப்பல் தான் அது, இங்கிலாந்துல இருந்து கப்பல் வாங்கல. அப்ப இது தவறான ஒண்ணு. இன்னொன்று, இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் 1906 ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அக்டோபர் மாசம் 16, ஏற்கனவே அக்டோபர் 16 நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட நாள் அப்படிங்கிறதுக்காக பார்த்துருக்கிறோம். அப்புறம் உலக உணவு தினமும் அக்டோபர் 16 தான் இருக்கு. வங்க பிரிவினை 1905 நடைமுறைக்கு வந்த தினமும் அக்டோபர் 16 தான். ஸோ 4 முக்கியமான ஃபேக்ட் ஒரே அக்டோபர் 16 இருக்கு. அப்ப இந்த 1906 இவர் வந்து கப்பல் வந்து பார்த்தோம்னா பிரான்ஸ்ல இருந்து வாங்குறாரு. காலியோ லாவோ கப்பல் எங்க இருந்து எங்க வரைக்கும் போகுது? தூத்துக்குடி டு கொழும்பு. இன்னொன்னு, இந்த கப்பலுக்கு மொத்த தொகை என்ன? 10 லட்சம், 10 lakhs. ஒரு ஷேரோட விலை 25 ரூபா. மொத்தம் 40,000 பங்குகளாக பிரிக்கப்படுகிறது. பெரிய பங்குதாரர்கள் ஹாஜி ஃபகீர் முகமது, இன்னொன்று பாண்டித்துரை தேவர். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவிய அதே பாண்டித்துரை தேவர் தான். சரியா? அப்போ 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தப்பு, 1, 2 கரெக்ட். 1907 காங்கிரசின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலர் யார்? வஉசி தான் சென்னை மாகாணத்தினுடைய செயலர். 1907 சூரத் பிளவு. சூரத்துக்கு இவங்க எல்லாம் போயிட்டு வர்றாங்க. இது வெங்கடேசன் சார் புக்கில் இருக்கு. அதாவது சோர்ஸ் பார்த்தோம்னா வஉசியை பற்றி நமக்கு 10th புக்கில் கொஞ்சமாக தான் இருக்கு. எங்கெல்லாம் இருக்கு? தமிழ் புக்கில் ஒரு பாடம் இருக்கு, அதுக்கப்புறம் வெங்கடேசன் சார் புக்கில் கொஞ்சம் இருக்கு, தர்மராஜா புக்கில் கொஞ்சம் இருக்கு. ஸோ எல்லா புக்கிலையும் கலந்து இருக்கு. விஸ்டம்ல நோட்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலையும் கலந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கான சிங்கிள் சோர்ஸ் கிடையாது. இப்போ இவருக்கு தந்தி கொடுக்கிறவர் யாரு? அதிக அளவில் தீவிரவாதிகளை அழைத்து வாருங்கள் அப்படின்னு வஉசிக்கு தந்தி கொடுத்தவர் அரவிந்த கோஷ். இங்கிருந்து எல்லாரும் போறாங்க. அந்த பயணத்தை ரெக்கார்ட் பண்றவர், சூரத் பயணத்தை ரெக்கார்ட் பண்றவர் யாருன்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதியார். அப்போ வஉசி தான் இதுல வந்து தலைவராக இருக்கார். வஉ சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். எதுக்காக கப்பல்? 1905 வங்காளம் பிரிக்கப்படுகிறது. வங்க பிரிவினை எதிர்த்து சுதேசிங்கிற போராட்டம் கொண்டு வர்றாங்க. அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், இந்திய பொருட்களை பயன்படுத்துதல். அப்ப அந்நிய பொருள்னா வளையல் வேணாம், மெழுகுவத்தி வேணாம் சொல்ற மற்றவங்களா சொல்லும் பொழுது அவங்க கப்பல் வேணாம், நம்ம கப்பல் வச்சுக்கலாம். 2 கப்பலையே வாங்கி விடுறார் வஉசி. அதனாலதான் சுப்பிரமணிய பாரதியார் அந்த 2 கப்பல்களையும் பாரத தாய் பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படிங்கிறார். இது வெங்கடேசன் புக்ல இருக்கு. இதுவரைக்கும் கேட்கலாம். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் சேச்சுரேட் ஆகல. நிறைய கேள்விக்கு இன்னும் கேட்காம இருக்காங்க. இது ரெண்டுமே சரியான விளக்கம். வஉசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம், எதற்காக கப்பல் நிறுவனம்? கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஏகபோகத்திற்கு. அவங்களுடைய மோனோபலி, அவங்க கப்பல்ல மட்டும்தான் ஏத்தணும் அப்படின்னா வேற ஆப்ஷனே கிடையாது. மோனோபலினா முற்றுரிமை, சிங்கிள் பிளேயர் இந்த மார்க்கெட் எக்கனாமில. இங்க சிங்கிள் பிளேயர் இருக்கக்கூடாது, நம்ம கப்பல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கப்பல் விட்டுருக்காரு. இன்னொன்னு, ஐரோப்பியர்களுக்கு அந்த பங்குல இடமே கிடையாது, ஆசியர்களுக்கு மட்டும்தான் பங்குன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வஉ சிதம்பரம் பெயரில் செலுத்துவதற்கான காரணம் என்ன? சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பிரிட்டிஷ்க்கு என்ன பண்ணாலும் பொறுத்துக்குவான். எக்கனாமிக்கலா கை வச்சு அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினா அவனால பொறுத்துக்கவே முடியாது. அப்ப இவர் பாட்டுக்கு 2 கப்பலை வாங்கி விட்டு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா தொழிலாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறது ஐரோப்பாலேயே அதிகமாக வரல. இவர் பாட்டுக்கு 1500 பேரை ஸ்ட்ரைக் பண்ண வச்சுட்டு 2 கப்பலையும் வாங்கி விட்டு இந்த மாதிரியான வேலை பார்த்தா பிரிட்டிஷ் பிடிக்குமா? அவனுடைய எக்கனாமிக் மைட்டே தாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் வஉசி பிடிச்சி உள்ள போட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டவர் வஉசி. நீராவி கப்பல் கழகம் எங்கிருந்து எங்க வரைக்கும்? தூத்துக்குடி டு கொழும்பு. சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் SS காலியோ என்ற கப்பல் யாருக்கு விற்கப்பட்டது? வேற வழி இல்லைங்க. கப்பலை வந்து ஆங்கில கம்பெனிக்கே விற்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. கப்பல் 2ஓட பேரு காலியோ லாவோ. எங்க 2 இடத்துக்கு போச்சு? தூத்துக்குடி டு கொழும்பு.
சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் ஏற்கனவே கேட்டது ரிப்பீட் ஆயிருக்கு. இன்னொன்று, இந்த 2 சரக்கு கப்பலோட சேர்ந்து என்கிட்ட ஒரு தமிழ் கப்பல் இருக்கு அப்படின்னு வஉசி சொன்னார். அந்த தமிழ் கப்பல் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. சுதேசி மூவ்மெண்ட் லெட் பை வஉசி ஆல்ரெடி கேட்டது. வஉசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்திய கடற்கரை ஆங்கில முற்றுரிமை ரிப்பீட்டடு. அடுத்து ஒரு பேரா கொடுத்திருக்காங்க. இந்த பேரால இருந்து கொஸ்டின் என்னன்னா, கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்கியது நோக்கம். உங்ககிட்ட மட்டும்தான் கப்பல் இருக்குமா? நாங்கெல்லாம் அந்த காலத்திலேயே சங்க காலத்திலேயே கப்பல் கட்டியிருந்தவங்க. ஏன்னா கப்பலுக்கு அத்தனை பேர் இருக்கு அப்படின்னு நமக்கு சங்க பாடல்கள் இருக்கு. அப்ப அதை நிறுவனத்துக்காகவும் இவர் வந்து என்ன பண்றாரு, நிறுவனார் அப்படிங்கிற இந்த பேசேஜ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து எந்த வருஷம் கப்பல் கம்பெனி? 1906. கடல் ஆதிக்கு சவாலாக இருந்தது வஉசி. கேட்டதையே திரும்ப 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 கேட்கறாங்க. பெரிய பங்குதாரர்கள் இப்பதான் சொன்னேன், பாண்டித்துரை தேவர், ஹாஜி ஃபகீர் முகமது. சுதேசி நீராவி கப்பலின் பங்கு ஆசிய நாடுகளுக்கு, ஆசிய நாடுகள் ஒன்லி டு ஆசியன் நேஷனல்ஸ், ஐரோப்பியர்களுக்கு கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் நம்ம. அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். எஸ், ரெண்டுமே சரிதான், ஆனா சரியான விளக்கம் கிடையாது. கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் ஆங்கில அரசுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தம். ஏன்னா 1917 தான் முதல்ல வேர்ல்டுலயே ரஷ்ய புரட்சி நடக்குதுன்னு சொன்ன லெனின். இந்தியாவிலேயே முதல் தொழிலாளர் ஆர்கனைசேஷன் 1918 10th புக்ல இருக்கு, நல்லா படிச்சிருப்பீங்க. பிபி வாடியா, திருவிகா, சிங்கரவளனார் இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வர்ற மெட்ராஸ் லேபர் யூனியன் 1918 தான் வருது. ஏன் பகத்சிங் 1928 சாண்டஸை சுடுறாரு. 29 வந்து பார்த்தோம்னா அசம்பிளியில பாம்பு போடுறாரு. எதுக்காக? ட்ரேடு டிஸ்பியூட் பில்லை எதிர்த்து. பகத்சிங்கை தூக்குல போடுறது 1931. தூக்குல போடுறதுக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு. அப்படிங்கும் போது இருங்க, நான் ஒரு தடவை புரட்சியாளரை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு லெனின் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அது எல்லாத்துக்குமே முன்னாடி சிங்காரவேலனார் மே தினம் கண்டது 1923. வஉசி 1908 பண்ணிட்டாரு. 1500 பேருக்கு மேல தொழிலாளர்களை வச்சு வேலை நிறுத்தம் பண்ணி விட்டாரு. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் பேசினா கேட்கிறவங்களுக்கு வந்து கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பேச்சை கேட்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதனாலதான் விஞ்சுக்கும் பிடிக்கல, ஆஷுக்கும் பிடிக்கல. கப்பல் கம்பெனி டேட் அக்டோபர் 16, 1906 ஏற்கனவே பார்த்துட்டோம். இவர் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன்மீகத்தில் எழுத்து அது நிறைய பண்றாரு. மெய்யறம், மெய்யறிவு, பாடல் திரட்டு இவரெல்லாம் இவருடைய படைப்புகள். விவேகபானு அப்படிங்கிறது தமிழ் வார இதழ், தமிழ் மாத இதழ். விவேகபானு அப்படிங்கிறது இதே மாதிரி தான் சுப்பிரமணிய சிவா இவருடைய நண்பர். அடுத்த அவரை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். தென்னாட்டு திலகர் வஉசி ஆல்ரெடி கேட்டது. திரும்பவும் தென்னாட்டு திலகர் ரிப்பீட்டடு. எங்க யாருக்கு கப்பலை வித்தார் அப்படிங்கிறது திரும்பவும் ரிப்பீட்டடு. வஉசி ஏற்கனவே கடலாதிக்கம் கேட்டது. எந்த வருஷம் கேட்டது. அடுத்து பிபின் சந்திரபால். தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை என்னவா கொண்டாடுறாங்க? பிபின் சந்திரபாலை பார்த்தோம்னா 1907 மே மாசம் நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார் சென்னைக்கு அழைத்து வந்து பேச வைக்கிறார். என்ன பேசுறாரு கேட்டு அவங்களுக்கு வந்து ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. பிபின் சந்திரபால் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரவிந்த கோஷுக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. சாட்சி சொல்லல, இருந்தாலும் அவர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த நாள் 1908 மார்ச் மாசம் 9ஆம் தேதி. மார்ச் மாசம் 9ஆம் தேதிய சுயராஜ்ய தினமாக சுதேசி தினம் கொடுத்திருக்காங்க. சுராஜ்ய டேவை வந்து பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்றாங்க. தூத்துக்குடியில பர்மிஷன் கிடைக்கல, தூத்துக்குடி கலெக்டர் முடியாதுங்கிறார். திருநெல்வேலியை தான் நடத்துறாங்க. திருநெல்வேலியிலையும் கலெக்டர் வந்து பார்த்தோம்னா விஞ்ச் வந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. விஞ்சுக்கும் வஉசிக்கு இடையில நடந்த பேச்சுவார்த்தையை சுப்பிரமணிய பாரதியார் தேசபக்தன் ஆங்கிலேயனுக்கு சொன்னது, ஆங்கிலேயன் தேசபக்தன் சொன்னது அப்படின்னு பாடுறாரு. இதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா 1908 இதே ஆண்டு மார்ச் மாசம் 12ஆம் தேதி, மார்ச் 9, 10, 11, 12 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாருன்னா சுப்பிரமணிய சிவாவையும் வஉசியும். அப்பதான் வந்து பார்க்கும்போது ஜூலை மாசம் இவருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து வழங்கப்படுகிறது. நம்முடைய வஉசிக்கு, சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 வருஷம். அதே கேள்வி, பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை என்னவா கொண்டாடுறாங்கன்னா சுவராஜ்ய தினம், சுதேசி தினம் தமிழ்ல. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியினுடைய மொத்த முதலீடு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய்.
40,000 பங்குகள், ஒரு பங்கோட விலை 25 ரூபா. 2 பெரிய ஷேர் ஹோல்டர் யாருன்னு பார்த்தோம்னா பாண்டித்துரை தேவர் மற்றும் ஹாஜி பகீர் முகமது 2 பேரும் தான். இந்த பாண்டித்துரை தேவர் தான் 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை மதுரையில் நிறுவியவர். வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள். கோபாலகிருஷ்ண கோகலேயுடைய சீடர் கிடையாது, பால கங்காதர் திலகருடைய சீடர். இவருடைய சீடர், இவரு ஒரு மிதவாதி. இவருக்கு யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு V.S. ஸ்ரீனிவாச சாஸ்திரி, செக்கெழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டவர். எஸ், மாடுக்கு பதிலாக இவரை செக்கெழுக்க வைக்கிறாங்க. செக்கெழுத்த செம்மல். இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே தான். இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவிக்கிறார் 1905ஆம் ஆண்டு. பூனே தலைமையிடமாக வைத்து தோற்றுவிக்கப்படுகிறது. வழக்கறிஞர் ஆவார். எஸ், தூத்துக்குடியில ஒரு லீடிங் அட்வொகேட். அவர் நினைச்சிருந்தா நல்ல ஒரு வசதியான வக்கீலா வாழ்ந்திருக்க முடியும், கப்பல் கம்பெனியை செழிப்பா நடத்திருக்க முடியும். இது எதுவுமே பண்ணாம பிரிட்டிஷ் எதிர்த்தனாலதான் அவரு வறுமைக்கு போறாரு. சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெடை உருவாக்கியவர். சரியானது கேட்கறாங்க. அவர் அதை உருவாக்கி இருக்காரு. காங்கிரசினுடைய தலைவர் பதவியை விட்டு விலகியவர். விலகலாம் இல்ல, சென்னை ஜனசங்கத்தினுடைய தலைவராக விளங்கியவர். சென்னை ஜனசங்கம் 1908ஆம் ஆண்டு நிறுவப்படுகிறது. அதுக்கு இவர் தலைவராக இருந்திருக்காரு. வஉசிக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள். எஸ், 40 ஆண்டுகள் பின்கே தண்டனை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல பார்த்தோம்னா அப்படி இல்ல, அது 4 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக குறைக்கப்படுகிறது. இந்த 6 ஆண்டு எதுக்காக 4 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் ஜார்ஜ் மன்னராக பதவியேற்றுக்கிறதுனால இவரை 1912ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பற்றி தத்துவத்தை ஆதரித்தார். ரெண்டுமே சரி, ஆனா சரியான விளக்கம் கிடையாது. வக்கீல் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம். மின்டோ பார்த்தோம்னா அவர் வைசராயா இருந்திருக்காரு. அப்ப மெட்ராஸ் கிடையாது அவருக்கு, வேணா பெங்கால் கூட சரியா இருந்திருக்கும். சுதேசி வஉசி சரியான ஒண்ணு. லஜபதி ராய் பார்த்தோம்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா சுதேசிக்கு அப்புறம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் தலைவர் அரவிந்த கோஷ், லஜபதி ராய் கிடையாது. அப்ப இதுவும் தவறு, இதுவும் தவறு. 1 மற்றும் 3 மட்டும் தான் சரி. சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா பொறுத்த வரைக்கும் வத்தலக்குண்டை சேர்ந்தவர். இவர் பார்த்தோம்னா கேரளா போறாரு. அங்க இவரு தர்ம பரிபாலன சமாஜம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. தென் அங்கிருந்து 1908ஆம் ஆண்டு வஉசி கிட்ட சேர்றாரு. இப்போ வஉசி கிட்ட சேர்ந்துட்டு 2 பேருமே பேசுறாங்க. இவரு பேச்ச கேட்டாலுமே கரண்ட் ஷாக் அடிக்கும் அப்படிங்கிறாங்க. 2 பேர்த்தையும் ஒன்னா அரெஸ்ட் பண்றாங்க. அவருக்கு 40 வருஷம், இவருக்கு 10 வருஷம். ஸோ 10 வருஷம் உள்ள போட்டு அதுக்கப்புறம் தண்டனை காலம் இவருக்கும் குறைக்கப்பட்டு 1912 ரிலீஸ் பண்ணப்படுறாரு. அவரைய கோயம்புத்தூர் ஜெயில போட்டு அதுக்கப்புறம் கண்ணனூர் ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க கேரளால. இவர் திருச்சியில போட்டு இவருக்கு பார்த்தோம்னா ஆட்டு ரோமத்தை பிரிச்சு எடுக்கிற வேலையை கொடுக்குறாங்க. ஸோ அப்ப அவருக்கு காசு நோய் வருது, தொழுநோய் வருது. தொழுநோய் வந்ததுக்கு அப்புறமா திருச்சியில சேலத்துக்கு மாத்துறாங்க. தென் 1912 சுப்பிரமணிய சிவா ஒரு தொழுநோயாளியாக வெளியே வர்றார். வெளியே வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்மளால எப்படி என்ன பண்ண முடியும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோலயே பார்த்துருப்பீங்க, திராவிட இயக்கம் எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், கொஞ்சம் எமோஷன் ஆவேன். ஏன்னா ஒரு சாதாரண எளிய நெசவாளர் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு CN அண்ணாதுரை தமிழ்நாடு முதலமைச்சராக மாறுறாரு. எளிய பெண்ணிலிருந்து கலைஞர் கருணாநிதி முன்னாடி வர்றாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு சாதாரண ஆட்கள் பெரிய சம்பவம் பண்ணும் பொழுது நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இதுதான் நம்ம KGFல பார்ப்போம். ஒரு சாதாரண ராக்கி பாயா மாறும் பொழுது, புஷ்பால ஒரு சாதாரண ஆள் ஒரு பெரிய ஹீரோவா மாறும் பொழுது நம்மளும் அதே மாதிரி என்ன நினைப்போம், நம்மளும் சாதாரணமா தான் இருக்கோம், நம்ம ஒரு பெரிய ஆள் ஆயிர மாட்டோமான்ட்டு. அப்ப பிரிட்டிஷ் பீரியட்ல சுப்பிரமணிய சிவாவும் சரி வஉசியும் சரி சாதாரணமாக இருந்து பிரிட்டிஷை எதிர்க்கும் பொழுது நமக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கு. சுப்பிரமணிய சிவா பிரிட்டிஷை எதிர்த்தனாலேயே தொழுநோயாளியாக மாற்றப்படுகிறார். அவர் சின்ன வயசுலயே 1925லயே அவர் இறந்துடுறாரு. பட் 1912 வெளியே வந்தவர் ஒரு தொழுநோயாளியாக என்ன பண்ணாரு, வந்த உடனே 1913 தூத்துக்குடிக்கே அவரை போகக்கூடாது சொல்றாங்க. தூத்துக்குடி பக்கமே போகக்கூடாது, வஉசியும் சரி இவரும் சரி. அப்ப சென்னையில மயிலாப்பூர்ல செட்டில் ஆகிறாரு. மயிலாப்பூர் வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஞானபானு அப்படின்னு ஒரு இதழ் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இது ஒரு மாத இதழ். அதுக்கப்புறம் பிரபஞ்சமித்திரன் ஒரு வார இதழ் எழுதுறாரு பேசுறாரு. தென் 1921 காரைக்குடியில ஒரு பாரத ஆசிரமம். காரைக்குடி ஆசிரமத்துக்கு போறவங்க குறிப்பா சின்னமுத்து முதலியார் ஒருத்தர் பாப்பாரப்பட்டிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. பாப்பாரப்பட்டியிலையும் பாரத ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் பாரத மாதாவிற்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் சுப்பிரமணிய சிவாவுக்கு ஏற்படுது. இப்போ பாரத மாதா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்காக யாரை கூப்பிடலாம் அப்படின்னா அந்த டைம்ல யாரு பெரிய ஆளா இருப்பா? 1923
மகாத்மா காந்தி 22லயே சௌரி சௌரா காரணமாக ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திட்டார். அது பிடிக்காம மோதிலால் நேருவும் சிஆர் தாஸுவும் சுயராட்சி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுயராட்சி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிஆர் தாஸை கூட்டிட்டு வந்து ஜூன் மாசம் அடிக்கல் நாட்டுறாரு சுப்பிரமணிய சிவா. 21க்கு அப்புறமா நமக்கு 23ல 25ல அவர் வந்து இறந்து போயிடுறாரு. பாவம் சுப்பிரமணிய சிவாவுக்கு தெரியாது 1947ல அவர் எதிர்பார்த்த அந்த பாரத மாதாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு. இதேதான் வஉசிக்கும் 1936 நவம்பர் மாசம் 18ஆம் தேதி இறந்து போறாரு. அவருக்கும் தெரியாது அடுத்து ஒரு 11 வருஷத்துல 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நாள் வந்துருவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்ப கொஸ்டின் பாருங்க, சுப்பிரமணிய சிவா ரயில் பயணத்தை மேற்கொள்ளவில்லை. எதனால? தொழுநோயாளிகள் ரயில் பயணம் மேற்கொள்ளக்கூடாது, சுப்பிரமணிய சிவாவுக்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க, போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து சரியானது தவறான கூற்று எது அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா கொஸ்டின்ல சரியானதுன்னு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய எல்லாமே சரி. தர்ம பரிபாலன சமாஜம், ஏற்கனவே நமக்கு வந்து என்னன்னா தர்ம பரிபாலனம்னு கேட்டா நாராயணகுரு தெரியும், அவரும் கேரளா தான். SNDP ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனகம் அப்படின்னு சொல்லி ஈழவர்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினவரு. அதே மாதிரி தர்ம பரிபாலன சமாஜம் நடத்துறது சுப்பிரமணிய சிவா. தூத்துக்குடி கோரல் மில் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டார். எஸ், திலக்கிட்ட வர்ற வஉசி கிட்ட வர்றாரு, கூட சேர்ந்துட்டு அவரும் வந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 1913 ஞானபானு என்ற மாத இதழை சென்னையில் ஆரம்பித்தார். பாரத ஆசிரமம் என்ற அமைப்பை காரைக்குடியில வந்து நடத்துறாரு. அப்புறமா பாப்பாரப்பட்டிக்கு மாத்துறாரு. எல்லாமே சரி. பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் சுப்பிரமணிய சிவா. 2 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா வாவேசு ஐயர். வாவேசு ஐயர் வந்து பார்த்தோம்னா நமக்கு எந்த இடத்துல அவர் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுதந்திர போராட்டத்துல மிதவாதிகள், அதுக்கப்புறம் தீவிரவாதிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பயங்கரவாதம், ரெவல்யூஷனரி டெரரிசம், பயங்கரவாத தீவிரவாதம் அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வந்து பார்த்தோம்னா 1905ல ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவர் லண்டன்ல இந்தியா விடுதி, இந்தியா ஹவுஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அங்கதான் துப்பாக்கி சுடுறது, எப்படி பாம் செய்யறது இதெல்லாமே சொல்லி தர்றாங்க. அதுலதான் விடி சவார்கர் இருக்காரு. விடி சவார்கர் கூட இருந்தவர் வாவேசு ஐயர். தமிழ்நாட்டில இருந்து 3 பேரு. ஒன்னு வாவேசு ஐயர், TSS ராஜன், MPT ஆச்சாரியா. இவங்க 3 பேரு அந்த கேட்டகரி. அங்கதான் கர்சன் வில்லிய சுட்ட முதல் நாள் திங்கரா இருந்திருக்காரு. என்கிட்ட உயிரை தவிர வேற என்ன இருக்கு, என் தாய்க்காக எத்தனை தடவை வேணாலும் என் உயிரை கொடுப்பேன், தூக்குல போறதுக்கு முன்னாடி அவர் சொன்னது. கர்சனை சுட்டுட்டு முதல் நாள் திங்கராவை தூக்குல போட போறாங்க. கடைசியா TSS ராஜனை பார்க்கணுங்கிறாரு. அந்த கேட்டகரியை சேர்ந்த வாவேசு ஐயர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது ஆஷ் அப்படின்னு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, தூத்துக்குடி திருநெல்வேலியில வந்து ஒரு பெரிய கலவரத்துக்கு காரணமா இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு கோவம் வரும்ல. அப்ப நீலகண்ட பிரம்மச்சாரி வாஞ்சிநாதனை கூட்டிட்டு போய் இந்த தம்பிக்கு துப்பாக்கி சுட சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிரவுனிங் ரக துப்பாக்கியை சுட சொல்லி கொடுத்தவரு வாவேசு ஐயர் தான். அது மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியில தர்மாலயம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறார். அந்த அமைப்புல வில்வித்தை, குத்துச்சண்டை, துப்பாக்கி சுடும் பயிற்சி, எல்லா பயிற்சியுமே இளைஞர்கள் கொடுக்கிறார். இந்த விடி சவார்கர் கூட தங்கியிருந்தார் இல்லையா? விடி சவார்கர் எழுதின 1857 முதல் இந்திய சுதந்திர போர், 1857 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அந்த மராத்தியில இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றார். 1857 திரும்புகிறது, பாரத மாதா அழைக்கிறார். 1857 திரும்புகிறது, பாரத மாதா அழைக்கிறாள், புரட்சிக்கு தயாராகுங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் அடங்கிய பெட்டியை வந்து இவர் கொடுக்குறாரு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர் என்னன்னா முக்கியமான காரணம் ஆஷ் மர்டர்ல வாவேசு பங்கெடுத்திருக்காரு. இப்ப இவரை பத்தி கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதி உதவியின் பேரு குருகுல ஆசிரமம், சேரன்மாதேவி குருகுலம். இந்த சேரன்மாதேவி குருகுலத்துல பிராமணர்களுக்கு தனிப்பந்திங்கிறதுனாலதான் பெரியார் வெளியே வர்றார். பெரியார் 1923ஆம் ஆண்டு காங்கிரஸுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப அதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவர் வாவேசு ஐயர். அப்ப வாவேசனுடைய குருகுலத்துல தனிப்பந்திங்கிறதுனாலதான் பெரியார் வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சு தனியா போயிடுறாரு. அதைத்தான் கேள்வியா கேட்டிருக்காங்க. அடுத்து ஆஷ் படுகொலை. வாஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை தேர்ந்தெடுக்க. இந்த திருநெல்வேலி கலவரத்துக்கு காரணமா இருந்த ஆஷை மர்டர் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏன்னா அவர் வந்து 1910ஆம் ஆண்டு பாரத மாதா சங்கம் வந்து ஆரம்பிக்கிறார். இந்த சங்கத்தினுடைய முக்கியமான நோக்கமா அவர் வச்சிருக்கிறது புக்ல 1904 இருக்கும், 1910 தான் கரெக்ட். முக்கியமான நோக்கமா வச்சிருக்கிறது டு மர்டர் அன்பாப்புலர் அபிஷியல்ஸ். ரஷ்யன் நிகிலிஷம் மாதிரி அன்பாப்புலர் அபிஷியல்ஸை மர்டர் பண்ணணும். அப்ப இதுக்கு வந்து பார்த்தோம்னா வாஞ்சிநாதனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. தென் வாஞ்சிநாதனை வாவேசு கிட்ட அனுப்பி
துப்பாக்கி சுடுறதுக்கான பயிற்சி வந்து எடுத்துக்க வைக்கிறாரு. அப்ப நீலகண்ட பிரம்மச்சாரி தான் இதுல முக்கியமான காரணமா இருக்காரு. இப்ப கேள்வி பாருங்க, வாஞ்சிநாதரை பத்தி என்ன கேட்கிறாங்க. அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர், புனலூரில் வன பாதுகாப்பாளராக பணியாற்றினார், பாரத மாதா சங்கத்தினுடைய உறுப்பினர், பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி. இவருக்கு துப்பாக்கி சுட சொல்லிக் கொடுத்தவர் வாவே ஐயர், சுப்பிரமணிய சிவா கிடையாது. அப்ப ஆஷ் வந்து தன்னுடைய மனைவி மிஸ்ஸஸ் ஆஷ் ரெண்டு பேருமே வந்து திருநெல்வேலியிலிருந்து கொடைக்கானலுக்கு போறாங்க. போற வழியில மணியாச்சியில பார்த்தோம்னா இவர் வந்து சுற்றாரு. இப்ப கூட வாஞ்சிநாதன் செத்துட்டாரு நம்ம நினைப்போம். ஆனா எக்மோர் ஸ்டேஷன்ல போய் நின்னோம்னா வாஞ்சி மணியாச்சின்னு சொல்லி மணிக்கு ஒரு தடவை சொல்லிட்டே இருப்பாங்க. வாஞ்சிநாதன் அப்படி ஒரு முக்கியமானவர். 1911ஆம் வருடம் ஜூன் மாதம் 17ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் ஆஷ் வந்து யாரு எங்க போற வழியில அப்படின்னு கேட்டா திருநெல்வேலி டு கொடைக்கானல் போற வழியில சுடுறாங்க. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழு பாரத மாதா குழு. அடுத்து கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா ஜூன் 17, 1911. மணியாட்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷ் சுட்டுக் கொன்ற போது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார்? 5ஆம் ஜார்ஜ். சுட்டதுக்கு அப்புறம் அவருடைய பாக்கெட்ல லெட்டர் பார்த்தோம்னா ஆஷை வந்து கொண்டுட்டாரு, 5ஆம் ஜார்ஜை கொள்வதற்கான ஒத்திகை அப்படின்னு சொல்லி லெட்டர் வச்சிருக்காரு. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தீர்ப்பு எதுன்னு பார்த்தோம்னா ஆஷோட மர்டர் கேஸ். அந்த கேஸ்ல தான் வந்து பார்த்தோம்னா இந்த தீர்ப்பு வந்து இதுல வந்து எழுதியிருக்காங்க. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிறது பாரதியாருடைய வரிகள் இடம்பெற்றிருக்கு. நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்வதற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது? நீலகண்ட பிரம்மச்சாரி. பார்த்தோம்னா நீலகண்ட பிரம்மச்சாரி, சங்கரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதுல நீலகண்ட பிரம்மச்சாரி அரெஸ்ட் பண்றாங்க ஆஷ் மர்டர் கேஸ்ல, ஜெயில போடுறாங்க. 7 வருஷம் உள்ள இருக்காரு, தப்பிக்க முயற்சி பண்றாரு. திரும்ப ஒரு 6 மாசம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கம்யூனிஸ்டா மாறுறாரு. கம்யூனிஸ்டா மாறுறதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 10 ஆண்டு சிறை தண்டனை. இப்படியே ஜெயில இருந்துட்டு இருந்தா என்ன பண்றது? அதுக்கப்புறம் ஆன்மீகத்துல போயிடலான்னு அமைதியா நந்திமலையில ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு 88 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கார் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏர் கேட்கறாங்க, ஆஷோட மர்டர் 1911, சுதேசி 1906 நமக்கு தெரியும், வெஸ்டர்னவா நமக்கு தெரியாது. இதுல 2 தான் சரியா இருக்கணும். இது 2 சரின்னா இதுவே சான்சர் போடலாம். நான் கோஆபரேஷன் குழந்தை கேட்டா கூட தெரியும் 1920 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது தவறான ஒண்ணு. வெஸ்டர்ன் அவார்டும் 1920 தான். புதுசா இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் அப்படிங்கறதான் கேள்வி. இதுல என்னன்னா நிறைய பேருக்கு வாஞ்சிநாதன் நினைச்சிருப்போம். வாஞ்சிநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னைத்தானே சுட்டுட்டு இறந்துட்டாரு. இறந்தவர் மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியாது. அப்ப அவர் வந்து வரமாட்டாரு. மாடசாமியை பிடிக்கவே முடியல. மாடசாமி வந்து பார்த்தோம்னா வஉசியினுடைய ரைட் ஹேண்ட் வழக்கரமாக திகழ்ந்தவர். அப்போ ஒட்டப்பிடார மாடசாமி ரொம்ப முக்கியமானவர். அவர் பிடிக்கவே முடியல. சங்கர கிருஷ்ணன்லாம் வந்து பார்த்தோம்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவங்களும் இல்ல, நீலகண்ட பிரம்மச்சாரி தான் முக்கியமானவர். அவர் தான் A1. அடுத்து செண்பகராமன் பிள்ளைக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு அன்னிபெசன்ட் வந்துருவாங்க. அடுத்து தன்னாட்சி இயக்கம் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போயிடும். செண்பகராமன் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி போயிட்டு முதல் உலக போறப்ப ஒரு நீர்மூழ்கி கப்பலை எடுத்துட்டு வந்து உயர்நீதிமன்ற கட்டடத்து மேல வந்து பாம்பு போட்டிருக்காரு. யாரா பாம்பு போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மால் ஒருத்தர் ஜெர்மனில இருந்து வந்திருக்காரு. இப்ப அவருதான் எங்க பகுதின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி நாஞ்சில்நாடு பகுதியை வந்து சேர்ந்தவர். இறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய அஸ்திய கன்னியாகுமரியில கரைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. அதற்காக அவருடைய மனைவி எடுத்துட்டு வந்து கரைச்சிருக்காங்க. சரியான கூற்று. திருவிதாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். எஸ். பாரத மாதா வாலிபர் சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். சரியான ஒண்ணு. தேசிய ராணுவத்தை சேர்ந்த லட்சுமி பாயை 1931 திருமணம் செய்து கொண்டார். லட்சுமி செகல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்டுக்கு தலைவர். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிரேம்குமார் செகல். அந்த லட்சுமி வேற, அவங்க கேப்டன் லட்சுமி. இவர்களுடைய ஒய்ஃப் பேரும் லட்சுமி தான். இவங்க வந்து 31ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 34லயே இறந்துருவார். இவராலேயே சுதந்திரத்தை பார்க்க முடியல. இவருடைய அஸ்தியத்தான் இவருடைய விருப்பத்துப்படி வந்து கரைச்சிருவாங்க. கன்னியாகுமரி கொண்டு வந்து ஜெர்மனிய படையில் சேர்ந்து முதல் உலக போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். சரியான ஒண்ணு. அடுத்து பொறுத்துகள் இருக்கு. செண்பகராமன் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் எங்கன்னா நாஞ்சில் நாடு. இப்பதான் சொன்னேன் நானு. மாடசாமி ஒட்டப்பிடார மாடசாமி, இதே ஒட்டப்பிடாரம் தான். கோவில்பட்டி தாலுகால சிறிய ஒரு சிற்றூர், வஉசி பிறந்த ஊர் அதான். தென் வாஞ்சிநாதன் வந்து பார்த்தோம்னா வாஞ்சிநாதன் செங்கோட்டை. அடுத்து சுப்பிரமணிய சிவா வந்து பார்த்தோம்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு. இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.